السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تحقرن من المعروف شيئا. صدق الله العظيم. أو كما قال والصلاة والسلام تسليم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயத்திலேயும் எல்லா உம்மத்தை விடவும் அல்லாஹ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக முதன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறார். எந்தெந்த நன்மைகளெல்லாம் முதன்மையாக அதிக பலன் கொடுக்குமோ, அதிகமான நன்மைகளை ஒரு முஸ்லீம்களுக்கு வழங்கப்படுமோ, அத்தனை காரண காரியத்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு விசாலப்படுத்தி தந்திருக்கிறார். வேதங்களிலேயே ஆக சிறந்த வேதமாக இருக்கிற குர்ஆனை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்தான். ரசூல்மார்களிலேயே ஆக பெரிய தலைமையாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உம்மத்திற்கு தலைவராக்கி கொடுத்தார். இப்படி வரலாறு வரை நெடுகிலேயும் பிற உம்மத்திற்கு செய்யப்படாத, அதே நேரத்தில் இந்த உம்மத்திற்கு எதுவெல்லாம் ஆக சிறந்ததாக இருக்குமோ, நன்மைகளில் ஆக முந்தி இருக்குமோ, அதையெல்லாம் இந்த உம்மத்திற்கு கொடுத்து, இந்த சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து துவங்கி நீங்கள் எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் முந்தி கொண்டு செயல்படுங்கள் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு உண்டான உபதேசமாக வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு செய்திருக்கிறான். உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் அந்த உம்மத்திற்கும் செய்யாத சிறப்பு. என் உம்மத்திற்கு காலிலே ஒரு சின்ன முள் குத்தினால் கூட அல்லாஹ் அதற்கு பன்மடங்கு பாவங்களை மன்னிப்பு தருகிறான். வேதனையோடு சேர்ந்த கூலியும் என் உம்மத்திற்கு உண்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கிற பெரிய கிருபை, நாளை மறுமைக்கு வருகிற போது இந்த உம்மத்து பிற உம்மத்தை காட்டிலும் அதிகமான நன்மைகளில் முந்திக் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இருக்கக்கூடிய அமல்களில் எல்லாம் ஆக சிறந்த அமல்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்து சிறப்பாக்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், நஹ்னுல் ஆகிரூன், நாங்கள் வந்திருக்கிற காலத்தில் தான் கடைசி. ஆதமை விட நாங்கள் பின்னால் வந்திருக்கிறோம், ஒரு நூகை விட பின்னால் வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எல்லா நபிமார்களை விட்டு நாங்கள் கடைசி உம்மத்தாக நானும் என்னுடைய உம்மத்தும் வந்திருக்கிறோம். நஹ்னுல் ஆகிரூன், வந்திருக்கிற நபிமார்களில் வந்திருக்கிற உம்மத்தில் நான் கடைசி நபி, என் உம்மத்து கடைசி உம்மத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு அஸ்ஸாபிகூன யௌமுல் கியாமா, நாளை மறுமைக்கு வருகிற போது சொர்க்கத்தில் நாங்கள் தான் முதலில் நுழைவோம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்த வரலாற்றில் வந்த வரிசையில் தான் நானும் என் உம்மத்தும் கடைசி. ஆனால் அல்லாஹ் மறுமையிலே விசாரிக்கிற போது என் உம்மத்தை தான் முதலிலே விசாரிப்பார். நீண்ட நெடிய நாட்கள் கியாமத்திலே நிற்க வேண்டிய தேவை உம்மத்திற்கு இல்லை.
நீண்ட வரிசையிலே காத்திருக்கக்கூடிய காத்திருப்பு காலம் என் உம்மத்திற்கு இல்லை. வருவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். அவ்வளவு எதுகுலுல் ஜன்னா, நான் தான் சொர்க்கத்தில் முதலில் நுழைவேன், என் உம்மத்தை சார்ந்தவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எல்லா இடத்திலேயும் முதன்மை என்பதை அல்லாஹ் படைக்கிற போதே விதியாக்கி வைத்து விட்டான். உலகத்திலே எல்லாவற்றையும் முதன்மை என்பதற்கு ஒரு மதிப்பு உண்டு. ஒரு அமல் செய்வதாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவதாக இருக்கட்டும், முதலில் அதை சொல்பவருக்கும் அதை கேட்டு அமல் செய்பவருக்கும் இந்த உம்மத்தில் அல்லாஹ் பெரும் கூடி வைத்திருக்கிறார். முதன்மை என்பதற்கு எப்போதும் அல்லாஹ் ஒரு தனி மதிப்பு தருவார். பள்ளிவாசல்களில் எந்த பள்ளியில் தொழுதாலும் ஒரு நன்மை தான். கஅபாவிலே தொழுகிற போது 1,00,000 நன்மை ஏன் அதற்கு கூலி தரப்படுகிறது? அவ்வள பைத்தின் ஊழியர் மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் தன்னை வழங்குவதற்கு முதலில் அமைத்த பள்ளிவாசல் என்று அந்த முதன்மைக்கு ஒரு கண்ணியம் தருகிறார். முதலில் பள்ளிவாசல் என்கிற பட்டியலில் கஅபா முதல் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எப்போது தொழுதாலும் என்ன நன்மை செய்தாலும் லட்சக்கணக்கிலிருந்து தான் துவங்கும். முதன்மைக்கு ஒரு மதிப்பு அல்லாஹ்விடத்திலே உண்டு. முந்துதல் என்பதற்கு ஒரு மதிப்பு உண்டு. ஈமான் கொண்டவர்களில் முந்தியவர்கள் எத்தனை லட்சம் பேர் ஈமான் கொண்டாலும் பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை போல், ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹுவை போல் அவர்களுக்கு உண்டான சிறப்பும் கண்ணியமும் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகளுக்கு நிறைய அந்தஸ்து சொன்னார்கள். இந்த உம்மத்தில் முதல் ஷஹீதாக இருக்கிற அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, எந்த ஷஹீதாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான சிறப்பு ஒரு பகுதி அவர்களுக்கு போய் சேருகிறது என்று முதன்மையாக ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் முதன்மைக்கும் தான அமல் செய்தவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் எப்போதும் ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்ல விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் உடனடியாக அமல் செய்து பழகுங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சாதாரண காரியமாக இருக்கட்டும், ஒரு சின்ன அமலாக இருக்கட்டும், உங்கள் காதுகளுக்கு வருகிற போது கேட்டதும் அமல் செய்கிற ஒரு பக்குவம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவன் நாளை சொர்க்கத்தில் முந்தி இருப்பான். நீங்கள் செய்வது பெரிய காரியமோ சிறிய காரியமோ அல்லாஹ் அந்த காரியத்தை பார்ப்பதில்லை. நீங்கள் கேட்டவுடன் முந்துதல் என்கிற அந்த முன்னுரிமையை அல்லாஹ் பார்க்கிறார். திருக்குர்ஆனில் சூரா வாக்கியாவில் அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகிற போது சொர்க்கவாதிகளுக்கு உண்டான அடையாளங்களை பற்றி பேசுகிற போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன உலாயிகல் முகர்ரபூன். ஈமான் என்று சொன்ன போது முந்திக் கொண்ட சஹாபாக்கள், நல்ல விஷயங்களை நாயகம் சொல்லுகிற போது முந்தி செயல்பட்ட நல்லமல் செய்யக்கூடிய சாலிஹீன்கள், இவர்களெல்லாம் நாளை மறுமைக்கு வருகிற போது உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு ஆக நெருக்கத்தில் இருப்பார்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், உயர்ந்த சொர்க்கத்திலும் அவர்கள் தான் முந்தி இருப்பார்கள். இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. ஈமானாக இருக்கட்டும் அல்லது அமல் செய்கிற காரியமாக இருக்கட்டும், எந்த நல்ல விஷயத்தை சொன்னாலும் அதை நாங்கள் முந்தி செய்வோம் என்கிற அந்த முந்திய முன்னுரிமைக்கு அல்லாஹ் தருகிற கூலி சொர்க்கத்தில் அவர்கள் முந்தி கொண்டு போய் விடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. முந்துதல் நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ முந்தி அடிக்கணும், முந்தி போகணும் என்று நினைப்போம். ஒரு வண்டியிலே போகிறவன நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒரு மெயின் ரோட்ல வேகமா போய்கிட்டு இருக்கிறவனா நம்ம வேணும்னே அவனை விட வேகமா வண்டியை ஓட்டி அவனை பின்னுக்கு தள்ளி விட்டு அவனை திரும்பி பார்த்து விட்டு சிரித்து விட்டு போவது வீரம் என்று நம்ம நினைத்து வைத்திருக்கிறோம். இதுல எந்த விதமான ஜெயிச்சா பரிசு கிடையாது, எதுவுமே இல்லை. வாழ்க்கைக்கு உப்புச்சப்பு இல்லாத காரியம். ஒரு வாகனத்திலே போகிற போது அவனை ஓவர்டேக் பண்ணி வேகமா நம்ம முந்தி போயிட்டு வாழ்க்கையில பெரிய ரெக்கார்டு பிரேக் கிடைச்சது மாதிரி சந்தோஷப்படுறோம். அவருடைய பொருளாதாரத்தை விட நாம் கொஞ்சம் உயர்ந்து விட்டால் நமக்கு ஒரு மதிப்பு கெத்து தனியா நமக்குள்ள வந்து விடுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இப்படி வாழ்க்கையிலே பலதரப்பட்ட விஷயங்களிலே முந்தி கொண்டு போவதை பெருமையாக நினைக்காதீர்கள். ஆனால் பெருமையான விஷயம் முந்துதல் என்றால் உலாயிகை சாரிஊன பில் கைராத்,
நல்ல விஷயங்களில் நீங்கள் முந்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நல்ல விஷயங்களை கேட்கிற போது அதை என்னிடமிருந்து நான் முதலில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் பக்குவமும் ஒரு முஸ்லிம்களுக்கு வந்துவிட்டால் போதும், அதுதான் உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எந்த நல்ல அமலையும் ஒரு ஜும்மாவிலே சொல்லக்கூடிய ஹதீஸாக இருக்கட்டும், நல்ல செய்தியாக இருக்கட்டும், அல்லது நாம் படிக்கிற கேட்கிற பார்க்கிற எந்த நல்ல செய்தியாக இருந்தாலும் அதை நாம் செய்ய வேண்டும், அதில் நாம் எல்லோரை விட முந்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்கிற அந்த முன்னுரிமை ஒரு முஸ்லிம்களுக்கு வருவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், ஜும்மாவுடைய தொழுகை, உலகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஒரு மேன்மை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் ஜும்மா எங்க கடமையானது தெரியுமா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டு வருகிற வழியில் தான் ஜும்மா கடமையாகிறது. மக்காவில் ஒரு தடவை கூட ஜும்மா தொழுக வைக்கல. பெருமானார் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற வழியில் மதீனாவினுடைய ஆக நெருக்கத்திற்கு வருகிற போதுதான் ஜும்மாவுடைய தொழுகை அல்லாஹ் கடமையாக்குகிறான். இப்போ இதுவரைக்கும் ஜும்மா தொழுகலை. மதீனாவிலே சில சஹாபாக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, நீ ஜும்மா தொழுகவை, நான் மதீனாவுக்குள் வருகிற போது அடுத்த ஜும்மாவை நான் நடத்துகிறேன், இப்போது அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீ போய் ஜும்மா தொழுகவை என்று சொல்லி அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, வரலாற்றிலே உங்களுக்கு தெரியும், அந்த சஹாபி அழைத்து ஜும்மாவுடைய முறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். மதீனாவில் முதலில் ஜும்மாவுடைய தொழுகையை மக்களுக்கெல்லாம் முன்னின்று நடத்திய சஹாபி அவர். வரலாற்றில் நீங்கள் போய் பார்க்கலாம். அஸ்அத் இப்னு ஸுராரா ஒரு 40 சஹாபாக்களை முஸ்லீம்களை ஒன்று திரட்டி லக்கியல் ஹுர்மாத் என்று சொல்லுகிற தோட்டம், இன்றைக்கும் அந்த தோட்டம் மதீனாவில் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் எல்லோரையும் ஒன்று சேர்த்து கற்களை எல்லாம் அடுக்கி வைத்து மென்பராக ஆக்கி முதலில் மதீனாவுக்குள்ளே ஜும்மாவை நடத்திய பெருமை அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு 2வது ஜும்மாவை தான் மதீனாவிலே வந்து நடத்துகிறார்கள். அப்படி நடத்துகிற போது வாங்கு சொல்லுகிற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு துஆ செய்தார்கள். இதை கேள்விப்பட்ட எல்லா சஹாபாக்களும் அவர்களும் துஆ செய்தார்கள். என்ன துஆ? முதலில் ஜும்மாவை நடத்தி அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு பரக்கத்து செய்வாயாக. எல்லா சஹாபாக்களும் துஆ செய்வார்கள். காரணம், முதலில் ஒரு அமலை துவங்கி வைத்தவர் அவர். இன்று வரை எங்கெல்லாம் ஜும்மா நடக்கிறதோ அந்த ஜும்மாவினுடைய ஒரு நல்ல அமல் அந்த சஹாபியினுடைய கபருக்கு போய் சேரும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய முன்னறிவிப்பாகும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஒருவர் முன் நின்று அதை துவக்கி வைத்தால் அவர்களுக்கு பன்மடங்கு கூலி என்பது மறுக்க முடியாத செய்தி. குர்ஆனிலேயும் ஹதீஸுகளிலேயும் நீங்கள் வழிநெடுகிலும் நீங்கள் போய் பாருங்கள், நன்மையிலே முந்திக் கொண்டு வருபவர்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு கூலி வைத்திருக்கிறான். நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஹதீஸ் தான், சர்வ சாதாரணமாக நாம் வைத்திருக்கிற ஹதீஸ் தான். ஜும்மாவுடைய தொழுகை பாங்கு சொல்லி அந்த பாங்கு சொல்லுகிற போது எவர் பள்ளியில் இருக்கிறாரோ அந்த பள்ளிக்கு வரக்கூடியவருக்கு முதல் தடவையாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கிற குர்பானி கொடுத்த நன்மை. எல்லாரும் தான் ஜும்மாவுக்கு வரப்போறோம். ஆனால் அந்த ஜும்மாவிலே முந்தியவர்களுக்கு மட்டும்தான் ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்து அது அனைத்தையும் எல்லா ஏழைகளுக்கும் கொண்டு போய் வீடு வீடாக ஏறி கொடுத்து விட்டு வந்தால் என்ன நன்மை அவருக்கு உண்டோ அந்த நன்மை ஜும்மாவுடைய பாங்கின் போது அவர் உள்ள இருந்தால் அந்த நன்மை அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னதற்கெல்லாம் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து யார் ஒருவர் உள்ளே வருகிறாரோ அவருக்கு ஒரு மாடு கொடுத்த நன்மை, அதற்கு பிறகு ஒரு ஆடு கொடுத்த நன்மை, அதற்கு பிறகு ஒரு கோழி கொடுத்த நன்மை, கடைசியாக ஒரு முட்டை சதக்கா செய்த நன்மை வரைக்கும் பெருமானார் நிறுத்தி இமாம் எப்போது மெம்பரிலே கால் வைத்து விட்டாரோ அதற்கு பிறகு எந்த நன்மையும் வரக்கூடிய மக்களுக்கு பதிவு செய்யப்படுவதில்லை. ஏனென்றால் இவர்கள் நன்மையை இழந்தவர்கள் என்கிற அடையாளத்தையும் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள்.
ஒரு ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்கட்டும், எந்த அமலாக இருக்கட்டும், முந்தியவனுக்கு எப்போதும் அல்லாஹ் ஒரு மரியாதை கொடுப்பான். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஜும்மா எப்படியா இருந்தாலும் தொழுகத்தான் போறோம். அதில் முந்திய வரிசையில் முன் சப்பில் ஹதீஸில் இருக்கிறது அல்லவா, ஒரு பள்ளியினுடைய முதல் சப்பில் எவர் போய் நிற்கிறாரோ அந்த பள்ளிவாசலில் எத்தனை லட்சம் பேர் தொழுகட்டும், எத்தனை பேர் தொழுதாலும் அந்த முந்திய சப்பினுடைய கூலியை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அவர்கள் முந்தியவர்கள், முந்திய சப்பிலே வந்து அமர்ந்தவர்கள். ஹதீஸில் இப்படியே வருகிறது, முந்திய சப்பிலே உட்கார்ந்தவர்களுக்கு கூலியை மட்டும் அல்லாஹ் நேரடியாக காட்டிவிட்டால் பின்னால் உள்ளவர்கள் சப்பிலே, இரண்டாவது சப்பு மூணாவது சப்பிலே அமர்ந்திருப்பவர்கள் முதல் சப்பு காரணத்திலே சண்டை போடுவார்கள், எங்களுக்கும் இடம் வேண்டும் என்று. ஹதீஸில் வருகிறது. கடைசியில் எந்த அளவிற்கு இந்த சண்டை முற்றும் என்றால், சீட்டு குலுக்கி போட்டு குலுக்கி வரக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் முதல் சப்புக்கு போகட்டும் என்று முடிவுக்கு வருவார்கள். அந்த அளவிற்கு முதல் சப்பின் கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கெல்லாம் நன்மையான காரியங்களில் முன்னின்று ஒருவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களுக்கு கூலி அதிகம். ஹதீஸில் இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்கள் கூடுமான வரைக்கும் நீங்கள் நடந்து வாருங்கள். நடந்து வர முடியும் என்றால் நடந்து வாருங்கள். ஏனென்றால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்கள் நடக்கிற முதல் எட்டிற்கு பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் அந்த முதல் எட்டுக்கு தந்து விடுகிறார். ஒரு வருஷ காலம் நோன்பு வைத்த நன்மை ஜும்மாவுடைய முதல் எட்டுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது எட்டிற்கு ஒரு வருட காலங்கள் தொழுது அமல் செய்த நன்மை இரண்டாவது எட்டுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது எட்டிற்கு இரவு முழுவதும் ஒருவர் நின்று தொழுது அமல் செய்தால் அது லைலத்துல் கத்ர் இரவும் உட்பட. திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு முழுவதும் அது லைலத்துல் கத்ர் இரவையும் சேர்த்துத்தான் ஒரு வருடம் ஒருவர் இரவு முழுவதும் அமல் செய்தால் என்ன நன்மையோ, ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் என் உம்மத்திற்கு அல்லாஹ் இந்த நன்மைகளை தருகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எட்டுக்களோடு நாம் முந்திக் கொண்டு அந்த சப்புகளுக்கு வருகிற போது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய கண்ணியங்களை, அந்த நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கேள்விப்படுகிற போது அதை அமல் செய்து பழக வேண்டும். எந்த அமலையும் சர்வசாதாரணமாக நினைக்காதே. இது பெருமானாருடைய வார்த்தை. எந்த அமலையும், இது சின்ன அமலு, இது பெரிய அமலு, இதை செஞ்சாதான் அல்லாட்ட கூலி, இதை செஞ்சா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு 2 நன்மை 3 நன்மை கிடைக்கும் என்று நீங்களாக கூலிகளை கையில் எடுக்காதீர்கள். இது பெருமானாருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்மெல்லாம் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம். இது என்னப்பா சின்ன அமல் தானே, இதை போய் செஞ்சுட்டு ஹஜ்ஜு, குர்பானி, தொழுகை, நோன்பு இதையெல்லாம் பெரிதாக பார்க்கிறோம். சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ் அதற்கு கூலி பிரம்மாண்டமாக தந்து விடுவான். கூலி கொடுக்கிறது மனுஷன் கையில இல்லை, மலக்கு கையில இல்லை, ரசூல்மார்கள் கையில இல்லை, அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறார். ஹதீஸில் இருக்கிறது, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது அடக்கப்பட்ட இந்த ஜனாசாவுடைய மனிதரை நான் சொர்க்கத்தில் பார்க்கிறேன், உருளுகிறாள், புரளுகிறார். அந்த சொர்க்கம் அவ்வளவு விசாலமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய சொர்க்கம் கிடைத்து விட்ட மகிழ்ச்சியிலே அவர் துள்ளி குதிக்கிறார். உருண்டு உருண்டு அவர் போகிறார். மகிழ்ச்சியாகிவிட்டது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம். ஏன் இந்த சொர்க்கம் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோடு இருந்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஒரு நாள் இவர் தெருவிலே வருகிற போது மரத்தின் கிளை ஒடிந்து பாதசாரிகளுக்கு இடைஞ்சலாக தொங்கிக் கொண்டிருந்தது. தன் கையில வைத்திருந்த வாளால் அதை செதுக்கி வெட்டி பாதசாரிகள் நடப்பதற்கு இடைஞ்சல் இல்லாமல் அந்த கிளையை சரி செய்து அதை ஓரமாக்கி கொடுத்தார். மக்களின் பாதையை சரி செய்தவனுக்கு அல்லாஹ் இவரின் சுவர்க்கத்தின் பாதையை இலகுவாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் பெரும் அமல்கள் செய்யவில்லை, ஜிகாது உள்ளிட்ட எந்த போரிலையும் அவர் ஈடுபடவில்லை. ஆனால் ஒரு சின்ன அமல், நான் எதற்கு சொல்ல வருகிறேன், எந்த அமலையும் நாம் அற்பமாக, நாம் கூலியாக பார்த்து விடக்கூடாது. ஹதீஸிலே லா தஹ்கிரன்ன மினல் அமலி ஷைஅன் மஅரூஃபன் ஷைஆ, ஆதமுடைய மகன் நீங்களாக இது சின்ன அமல் பெரிய அமல் என்று நீங்கள் கணக்கு போட வேண்டாம். ரப்பின் பார்வையில் சின்ன அமலை கூட பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்து விடுவான் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சின்ன சின்ன நன்மைகளை கேள்விப்பட்டாலும் சரி, உடனடியாக அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த முந்தி கொண்டு போகிற குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இஸ்ஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயங்களில் நீங்கள் முந்துங்கள். இதுதான் உண்மையான வெற்றி. ஹதீஸில் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய என் உம்மத்து ஒட்டு மொத்தமாக சஹாபாக்கள் காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் என் உம்மத்தில் வர்றாங்களோ, என் உம்மத்தில் அல்லாஹ் 70,000 பேர்த்துக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி ஜும்ரத்துன் ஹிய சபூன அல்ஃபா. சஹீஹான ஹதீஸ். என் உம்மத்து ஒட்டு மொத்தத்துக்கும் 70,000 பேருக்கு வந்தவனே சொர்க்கம். தொழுதியா நம்பு வச்சியா எதையும் கேட்க மாட்டான், வந்தவனே சொர்க்கம். அது மாதிரி 70,000 பேர்த்துக்கு எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கான் சொர்க்கத்தினுடைய சீட்டு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் எல்லாரும் தான் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சார். அவருக்கு பேர் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹுன்னு பேர். அவரை எந்திரிச்ச உடனே கேட்டாரு, ஐயஜ்அல்னி மின்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும்னு துஆ செய்யுங்கன்றார். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இவர் எழுந்து இந்த செய்தியை கேட்டவுடன் ஒன்றும் இல்லை, செய்தியை கேட்ட உடனே யா ரசூலல்லாஹ் அதுல நான் இருக்கணும் துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஜஅலஹு மின்ஹும், யா அல்லாஹ் இவரை அந்த 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிற கூட்டத்தில் உகாசாவை ஆக்கி வைப்பாயாக. கபூல் ஆயிருச்சு. யாருக்கு என்னமோ 70,000 பேரில் உகாசா ரலியல்லாஹு கண்டிப்பாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லிட்டாங்க, துஆ செஞ்சிட்டாங்க. ஒருத்தர் தான் எந்திரிச்சா அடுத்தடுத்து எந்திரிப்போம் இல்லையா? சபையில் நிறைய சஹாபாக்கள் எந்திரிச்சாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்களும் இருக்கணும் துஆ செய்யுங்க, நாங்கள் இருக்கணும் துஆ செய்யுங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இது ரொம்ப கவனத்துக்குரியது. இந்த சபையில ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருந்தான். நான் இந்த செய்தியை சொன்னவுடன் சபகக உகாஷா, உகாஷா முந்தி விட்டார். அந்த துஆ அவருக்கு கிடைத்து விட்டது. அவர் எழுவதற்கு முன்னால் நீங்கள் எழுந்திருந்தாலோ அல்லது நீங்கள் எழுந்திருந்தாலோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். கேட்டவுடன் முந்தி கொண்டு அவர் அந்த விஷயத்தில் சபகக உகாஷா, உகாஷா முந்தி கொண்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டவுடன் அதை வேகம் காட்டுபவர்களுக்கு எப்போதும் எல்லா காலத்திலையும் ஒரு தனி மரியாதையை, ஒரு தனி அந்தஸ்தை அல்லாஹ் கண்டிப்பாக வைத்திருக்கிறான். அதனால தான் நீங்க நல்ல விஷயங்களில் கேள்விப்பட்டவுடன் நீங்கள் முந்தி கொண்டு அமல் செய்யுங்கள். இது ஹதீஸில் இருக்கிறது. மஸ்ஜித் நபவியில 3 சஹாபி, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அப்புறம் இன்னொரு சஹாபி, அப்புறம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. யாருமே இல்லை பள்ளிவாசல்ல. உட்கார்ந்துருந்தவங்க சொன்னாங்க, நான் ஒரு துவா செய்கிறேன், நீ ஆமீன் சொல்லு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் நான் செய்கிற துவாவுக்கு நீங்கள் 2 பேரும் ஆமீன் சொல்லுங்க அப்படின்ட்டு துவா செய்து ஆமீன் வாங்கி கொண்டு நாம் துவா செய்யலாம் என்பதை போல அவர்கள் பேசி கொண்டிருக்கிற போது பெருமானார் வந்து விட்டார்கள். பள்ளிவாசல்ல 3 பேர் தான் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேள்விப்பட்டு சொன்னாங்க, 3 பேருக்கு நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லுகிறேன். நீங்க ஒரு துவா தான் செய்யணும். இந்த ஒரு துவாவுக்கு நீங்க செய்கிற போது நான் ஆமீன் சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆமீன் சொல்லிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ஆமீன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு உங்களுக்கு தெரியும். அந்த துவா முஸ்தஜாபத்து துவா, துவா கபூலாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வாய்ப்பு, நீங்க சொல்ற துவாவுக்கு நான் ஆமீன் சொல்றேன்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இவர் ஆமீனுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீனே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரின்ட்டாங்க. முதல்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு துவா செய்தாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தில் இப்படி பெரிய பரக்கத்தாக்கி கொடு, ரசூலுல்லாஹ் ஆமீன்ட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொருத்தர், போர்க்களத்தில் எனக்கு அப்படி ஒரு வீரத்தை எனக்கு கொடுண்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன்ட்டாங்க. இப்போ மூணாவது வாய்ப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வருது. அவங்க என்ன தெரியுமா துவா செஞ்சாங்க? ஒரே துவா தான் செய்யணும். யா அல்லாஹ் இந்த 2 பேர் என்ன துவா செய்தார்களோ அதை எனக்கு கபூலாக்கி கொடு, ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்கக்கூடிய எந்த ஹதீஸுகளையும் மறக்காத அளவிற்கு கல்வியில் எனக்கு மறதி இல்லாத கல்வி கொடு. ஒரே வழியில துவா. அதாவது முந்தியவங்க கேட்ட துவாவும் கிடைச்சி போச்சு, தனியா இவருக்கு கல்வியில மறக்காத கல்வி அதுவும் இவருக்கு கிடைச்சி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹும்ம அஸ்அலுக பிமிஸ்லி மா ஸஅலக ஸாஹிபைனி. இந்த 2 பேர் என்னென்ன துவா செய்து ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னார்களோ அந்த 2ஐயும் அபூ ஹுரைராவுக்கு கொடுத்துரு.
எந்த விஷயத்தை ரசூலிடமிருந்து கேட்டாலும் வஸ்அலு இல்மன் லா யுன்ஸா, மறதி இல்லாத கல்வியை கொடு. இது பெரிய விஷயம். போன வாரம் ஜும்மாவில் அஜத் என்ன பேசுறான்னு கேட்டு பாருங்க. துனியாவில் எந்த ஜும்மாவில் உட்கார்ந்தவங்களுக்கு தெரியாது. இந்த ஜும்மா முடிச்சுட்டு அஜத் என்னப்பா பேசினார்? நல்லா பேசினார். என்ன பேசினார்? என்னமோ பேசினார், ஆனால் நல்லா பேசினார். ஒன்றும் தெரியாது. கேள்விப்பட்டு மறந்து போய் விடுவோம். அதை ஞாபகத்திலே வைக்கிற சிந்தனை சில பேருக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு ஹதீஸிலே பேசுகிற போது, ஒரு ஜும்மாவிலே பேசுகிற போது சஹாபாக்களின் எத்தனை பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து கொடுக்கிறது? எந்தெந்த செய்திகள் சொன்னார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்கிற போது ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் வெளியிலே கடந்து போனால் மறந்து போய்விடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மறதி இல்லாத கல்வி வேண்டும் என்று கேட்டார்கள். அது ரொம்ப முக்கியமானது. எதையும் மறக்காமல் அமல் செய்ய வேண்டும், ஞாபகப்படுத்தி அமல் செய்ய வேண்டும். உலகத்தில் எல்லாமே ஒரு கவிஞன் எழுதின கவிதை ஒன்று ஞாபகம் வருகிறது. சாம்பல் ஒரு வணக்கஸ்தலத்திற்குள்ளே, ஒரு கோயிலுக்குள்ளே வந்து விட்டு திரும்ப போகிற போது அதுக்கு சாம்பல்னு பேர் இல்லை, அதுக்கு பேர் திருநீர்னு பேர். அவன் புனிதமாக எடுத்து பூசிக்கொள்வான். சாப்பிடுகிற உணவுப் பொருள் பள்ளிக்கு வெளியே இருந்து உள்ளே வந்து விட்டால் அதற்கு பெயர் தபுருக்குன்னு பெயர், பரக்கத்து வாய்ந்ததுன்னு பேர். தபுருக்கு வாங்கிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது வரைக்கும் பேரிச்சம்பழம் பள்ளியாசலுக்குள்ள வந்துட்டாவோ அல்லது துவா செஞ்சுட்டாவோ அதுக்கு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுருக்குன்னு சொன்னாங்க, பரக்கத்து பொருள் எதிர்த்தாங்க. அப்போ ஒரு பொருள் ஒரு பள்ளிக்குள்ள வந்துட்டு, ஒரு கோயிலுக்குள்ள வந்துட்டு வெளியே போகிற போது அதற்கு வேறு பெயர். ஒரு சாம்பல் வந்துவிட்டு போகிற போது அது திருநீராகிற போது, ஒரு சாதாரண பேரிச்சம்பழம் பள்ளிக்குள்ளே வந்துவிட்டு போகிற போது தபுருக்காகிற போது, உலகத்தில் எல்லாம் வணக்கஸ்தலத்துக்குள்ளே வந்து வெளியே போகிற போது மாறுதல் அடைகிறது, புனிதம் அடைகிறது. ஆனால் உலகத்திலே மனிதன் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போய்விட்டு வருகிற போதும், சர்ச்சுக்குள்ளே போய்விட்டு வருகிற போதும், பள்ளிக்குள்ளே போய்விட்டு வருகிற போதும் அவன் மகானாக வருவதில்லை, மனிதனாகத்தான் வருகிறான். அவனுடைய கவிதையினுடைய வரி அது. உண்மை அதுதான். ஒரு மாறுதல் இல்லாத ஒரு வணக்கம். ஏன்னா நம்ம மறந்துடுறோம். எந்த விஷயத்தையும் மறதி இல்லாமல் அதை கடினமாக பிடித்து கொண்டு அமல் செய்யக்கூடிய கல்வி ஆற்றல் இன்றைக்கு இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மறதி இல்லாத கல்வியை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். அப்ப முன்னாடி 2 பேர் சஹாபி செஞ்ச துவாவும் இவருக்கு கிடைச்சிருச்சு. யாருக்கும் கிடைக்காத மறதி இல்லாத கல்வியும் கிடைத்து விட்டது. உங்களுக்கு நன்கு தெரியும், ஹதீஸுகளை அதிகம் அறிவிப்பு செய்த ஒரே ஒரு சஹாபி, 5510 ஹதீஸுகளை, 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவிப்பு செய்த ஒரே சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மறதியே இல்லாத ஒரு மனிதர். அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் துஆவிலே கொடுத்தான். இவ்வளவு ஹதீஸுகளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஆற்றலை ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஆமீன் தான் கொடுத்தது என்று எழுதுவார்கள். அலி ரலியல்லாஹுவே சொல்லுவார்கள், அவ்வளவு பெரிய கல்விமான். அவர் சொல்லுவார், அபூ ஹுரைராவுடைய ஆற்றலை நாங்கள் நினைத்து வியந்து போகிறோம். ஒரு காலத்தில் மறதிக்கு பெயர் போனவர் அபூ ஹுரைரா. ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே மறந்துடுவார், ரொம்ப ஞாபகம் மறதி. ஆனால் இந்த துஆவுக்கு பிறகு அபூ ஹுரைரா எப்படி மாறினார் என்றால், அபூ ஹுரைராவை சந்தித்து விட்டு ஒருவர் வெகு நாட்கள் கழித்து மீண்டும் அவரை சந்தித்தால் அபூ ஹுரைரா பார்த்தவுடன் சொல்லுவார், உங்கள் தலையில இத்தனை ரோமங்கள் கூட்டி இருக்கிறது என்று. இது நம்ம சொல்லல, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒரு பார்த்தவுடன் ஒரு தீட்சியனமான பார்வையும் ஒரு ஆழமான புரிதலும் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு அதை நீண்ட நாட்கள் கழித்தும் கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி ஆற்றலை நாங்கள் அபூ ஹுரைராவிடம் பார்த்து கொண்டோம் என்று சஹாபாக்களின் அறிவிப்பு ஹதீஸில் இருக்கிறது. அப்ப நான் இங்க வரக்கூடிய இந்த விஷயத்துல அபூ ஹுரைரா இப்படி ஒரு துஆ செய்யவுமே மற்ற சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், மறதி இல்லாத கல்விக்கு எங்களுக்கும் துஆ செய்யுங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொன்னாங்க, சபககுமா பிஹா உலாமுல் தௌசி, தௌசு கூட்டத்தை சார்ந்த அபூ ஹுரைரா உங்கள் 2 பேரையும் விட முந்திக் கொண்டார். நீங்க அந்த துஆவை செய்யாம விட்டுட்டீங்க. அவர் உங்க துஆவையும் ஹோல்சேல்ல வாங்கிட்டாரு, தனியா ஒரு துஆவையும் வாங்கிட்டாரு. நான் என்ன செய்ய? அபூ ஹுரைரா முந்தி விட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த விஷயத்திலையும் முந்தி கொண்டு போனால் அந்த வாய்ப்பை விடுகிற போது 2வது வாய்ப்பு அது கிடைக்காது. எப்படி உகாஷா ரலியல்லாஹு பிறகு சில பேர் எந்திரிச்சு எங்களுக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்று கேட்ட போது உகாஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்களோ, அதை போலத்தான் சில வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தருவான்.
அதை பயன்படுத்தாமல் பின்தங்குகிற போது வேறு யாராவது அந்த வாய்ப்பை தட்டி கொண்டு போய் விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நல்ல விஷயத்தில் நீங்கள் போட்டி போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய நீண்ட நெடிய வரலாறுகளில் சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பார்த்த கனவு குறித்து பேசுவார்கள். அதனால ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு காலைக்கு ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுக்கு முன்னாடி ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல மிக பிரம்மாண்டமான சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. அந்த சொர்க்கம் லிமன் யாருக்கு என்று கேட்டேன். எனக்கு பதில் சொல்லப்பட்டது, உங்கள் உம்மத்தில் ஒருவருக்கு இந்த சொர்க்கம். இந்த உம்மத்தில் என் உம்மத்தில் நிறைய இருக்கு, அந்த உம்மத்தில் யார்? உங்கள் சஹாபாக்கள் ஒருவருக்கு இந்த சொர்க்கம். ஏன் சஹாபியும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே, எந்த சஹாபி? அவருக்கு பெயர் உமர் இப்னு கத்தாப் என்று பெயர் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. சொர்க்கத்தை பார்த்தேன், மிக பிரம்மாண்டமான சொர்க்கம். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திலே பணிப்பெண்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். உமர் சாப்பிடுவதற்கு உணவெல்லாம் தயாராக மேடையில் இருக்கிறது. இவர் வந்தால் இவருக்கு அனைத்து உபச்சாரங்களும் செய்வதற்கு உணவு தயார், அதை பாதுகாப்பதற்கு பணிப்பெண்கள் தயார், எல்லாம் தயாராக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தின் சாவியை கூட கையில வைத்துக் கொண்டு வெளியே ஆள் வெயிட்டிங்ல நிற்கிறாங்க. என்ன ஒண்ணு, உமர் அங்க இருக்க வேண்டிய உமர் இங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தாகி போனா எல்லாம் சரியாயிரும். அங்க இருக்க வேண்டிய உமர் இங்க இருக்கிறார், எல்லாம் தயார். இந்த சொல்ற போது மஜ்லிஸ்ல உமர் ரலியல்லாஹு இல்லை. சஹாபாக்கள் கேட்டு வந்து உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி அப்படி பேசிட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி மிக பிரம்மாண்டமா, ஏன்னா யாருக்கு அப்படி ஒரு அறிவிப்பு செய்யலை, உங்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய சொன்னப்ப அப்பதான் ஒரு சஹாபி கேட்டார், இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்கு நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, என்ன அமல்? உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் எனக்கு சொன்னார்கள், யார் பள்ளிவாசலுக்குள் தொழுகைக்காக உது செய்து விட்டு உள்ளே நுழைந்தார், அவன் பள்ளியிலே உட்காருவதற்கு முன்பு தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை என்று 2 ரக்காயத் இருக்கிறது. அப்படி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இப்பதான் கேட்கிறாங்க. பள்ளிக்குள்ள வந்தா ஒருவர் உள்ளே வந்தவுடன் 2 ரக்காயத்து. இதில் சட்டம் புரிய வேண்டும். ஒருவர் வந்தவுடன் தஹியத் மஸ்ஜித் தொழுகணுமா அல்லது சலாத்தினுடைய தொழுகையினுடைய முன் சுன்னத்துக்கள் தொழுக வேண்டுமா என்றால், ஒருவர் முன் சுன்னத்துக்களை தொழுகட்டும், அந்த தொழுகையோடு தஹியத் மஸ்ஜிதுடைய தொழுகையும் சேர்த்து உள்ளே வைத்திருக்கிறான் அல்லாஹ். அதை தனியாக தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் வீட்டிலே சுன்னத்து தொழுது விட்டார், வீட்டிலே சுன்னத்துக்களை தொழுது விட்டு பள்ளிக்குள்ளே வருகிறார். இப்போது இவர் தஹியத் மஸ்ஜித் என்று தனியாக தக்பீர் கட்டி தொழுது விட்டு உட்காரட்டும் என்று சட்டம் சொல்லுவார்கள். அப்ப சுன்னத்துக்களோடு ஒருவர் தொழுகிற போது தஹியத் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகையும் சேர்த்து உள்ளே வந்து விடுகிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் எந்த காலத்திலையும் பள்ளிக்குள்ளே போகிற போது இந்த 2 ரக்காயத் தொழுகையை விடாதப்பா என்று சொன்னார்கள். அன்று சொன்னதிலிருந்து இன்று வரை அந்த தஹியத் மஸ்ஜிதை நான் விட்டதே இல்லை. இந்த ஒரு கூலிக்குத்தான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மாளிகை கொடுத்திருக்கிறான் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு. சின்ன விஷயம்தான், கேள்விப்படுகிற போது எல்லாருக்கும் முன்பாக நான் முந்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால், நீங்கள் செய்கிற கூலி குறைவாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற அமல் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நிறைவான கூலியை அல்லாஹ் தருவான் என்பது முந்தியவர்களுக்கு எப்போதும் முன்னுரிமை உண்டு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஹதீஸ்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். இங்கே நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி இதுதான். ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்பட்டு அதை உடனடியாக அமல் செய்யக்கூடிய எந்த மனிதராக இருக்கட்டும், ரஹிமல்லாஹ் இப்ராஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு பன்மடங்கு ரஹ்மத்து செய்கிறான் என்கிற வாழ்த்து முந்திக் கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கு எப்போதும் முன்னுரிமையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையில் நாம் பயணிக்கக்கூடிய இந்த நல்ல பாதையில் என்னென்ன நல்ல செய்திகள் காதுகளில் வாங்குகிறோமோ அது அனைத்தையும் முந்திக் கொண்டு செல்லக்கூடிய அமல்களிலே வேகம் காட்டுகிற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும்